ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த 2 வார்த்தைய பத்தி எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்த சொல்லுங்க. டிப்ரெஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேலைய வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் டிப்ரெஸ் ஆயிடுவோம். அதுக்காக தான் நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கிறது. வீக்கெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே அதுக்காக தான் நமக்கு இருக்குது. மெயினா இந்த ஐடி எம்ப்ளாயீஸ்லாம் இருக்காங்கல்ல, அப்படியே வ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். கிட்டத்தட்ட 10 to 12 ஹார்ஸ் மேல அதில ஒர்க் பண்ணுவாங்க. லேப்டாப் ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தியா இருக்கும். அது இல்லாம எப்படி யாராலயுமே ரீல்ஸ் பார்க்க முடியாம, இல்ல ஃபோன நோண்டாம இருக்க முடியாது. ஸோ அது இந்த மாதிரி விஷயங்களால டிப்ரஸ் ஆயிறது. அது இல்லாம இந்த நம்ம ஃபோன அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து கம்மி டைம் தான் ஸ்க்ரீன் டைம் வச்சுக்குவாங்க. அதில இந்த ரீல்ஸ் பார்த்து சம்திங் ஏதாவது ப்ராப்ளம், பிரச்சனை அப்படிங்கிறதுனா கூட அதில அது போயிடும். ஆனா, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு 100 டேஸ் அப்படிங்கிறது ஒரு ரியாலிட்டி ஷோல எதுவுமே இருக்காது. நமக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 18 to 20 மெம்பர்ஸ் வந்து நியூ பீப்பிள்ஸ். அவங்க கூட இதுக்கு மேல அடாப்ட் ஆகணும். எல்லாருமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அங்க இருக்கும். அப்புறம் டிஃபரன்ஸ் ஆஃப் டேஸ்ட்டு அப்புறமேலு நமக்கு தெரியாதவங்க, நம்மகிட்ட ஃபோனும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது. புது இடம், புது நபர், புது விஷயங்கள். இதுக்கு மேல புதுசா ஒரு ரூல்ஸ் இருக்கும். அத ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும்போது, அங்க வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிரணும் அந்த 100 டேஸ்க்கு. 100 டேஸ் வெளியில விட்டு நம்மளுடைய ரியல் லைஃப்க்கும் அடாப்ட் ஆயிரணும். அப்படிங்கும்போது, டு த கோர் அங்க டிப்ரஷன் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த மாரி ஒரு டிப்ரஸ்டு ஸ்டேட்ல தான் வந்து இப்ப கம்ருதீன் வந்து இருக்கிறாரு. அதாவது கொஞ்சம் கூட கேப்பே கிடையாது. பிக் பாஸ் சீசன் 9 முடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு சீரியலுக்கு ரீஎன்ட்ரி குடுத்துட்டாங்க. மறுபடியும் நெறைய ப்ராஜெக்ட்ஸ்ல கமிட் ஆயிருக்காரு. புது சீரியல், புது மூவிஸ், நெறைய ஷோஸ் வந்து ஸ்டார்ட் மியூசிக், ஜோடி ஆர் யூ ரெடி இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல கமிட் ஆயிருக்கா. அதே மாரி தான் பார்வதியும். நெறைய ஆட் ஷூட்டு அந்த மாரி நெறைய விஷயங்கள்ல அவங்களும் இப்போ கமிட் ஆயிருக்காங்க. இப்போ வந்து அவங்க அந்த இன்டர்வியூ நெறைய செலிபிரிட்டீஸ இன்டர்வியூ பண்ணுவாங்கல்ல, அதுலருந்து கொஞ்சம் வேரி ஆயி, அவங்களும் இப்ப வந்து நெறைய ஆட் ஷூட்ஸ்ல வந்து அவங்க வந்து கமிட் ஆயிருக்காங்க. இப்ப 2 முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து வந்து நெறைய ஆட் ஷூட்ஸ்ல வந்து பார்வதியும் கமிட் ஆயிருக்காங்க. ஸோ, அவங்களுடைய அந்த பிக் பாஸ் 100 டேஸ் முடிஞ்ச அந்த கொஞ்ச நாள்லயே, அவங்க வந்து தன்னுடைய ரியல் லைஃப்க்கு வந்து வந்துட்டாங்க. அதுலயும் 2 பேருமே பிஸியா இருக்காங்க. இந்த நேரத்தில தான் நம்ம கம்ருதீனுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குது. அதனால அவங்க வந்து அ கொஞ்சம் அதுக்கு மெடிக்கல் நீட் அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்குது. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டு திங் என்ன நமக்கு ஒரு முக்கியமான விஷயம், கெமி நம்ம பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் வந்து ஒரு மூவி நடிச்சிருக்கிறாரு. அதாவது உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு மூவி நடிச்சுட்டு, அது ரிலீஸும் ஆயிடுச்சு. அதுக்கு தான் எல்லா நம்ம மை லார்ட் அப்படிங்கிற மூவி அது. அதுக்கு எல்லா பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட்ஸுமே உள்ள வந்திருக்காங்க. எக்ஸெப்ட் ஒரு 3 பீப்பிள்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதி, கமருதீன் கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. அப்புறமேலு பிரவீன் காந்தி அவரையும் இன்வைட் பண்ணல. இவங்க 3 பேரத தவிர மத்த எல்லாருமே நம்ம சபரி, கானா வினோத், விக்கல்ஸ் விக்ரம் அதுக்கப்புறமேலு சுபிக்ஷா, ஆ திவ்யா கணேஷ், வியானா அரோரா அந்த மாரி எல்லாருமே உள்ள போயிருக்காங்க. அந்த செலிப்ரேஷனுக்காக. ஆ இது ஓகே இருந்தாலும், விஜய் பார்வதி இந்த இடத்துல ஒரு விஷயம் அப்பயே சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, நீங்க எவனும் என்ன ஒதுக்க தேவை கிடையாது. என்ன கார்னர் பண்ண தேவை கிடையாது. நீங்க எனக்கு வேணான்டா! அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 கண்டஸ்டன்ட்ஸே இவங்க ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய கிட்டத்தட்ட 8 சீசன் நடந்திருக்குது. அதுல சீசன் 7 எல்லாம் பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து ஐஸ்கிரீம் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த முத்துக்குமார் டைட்டில் வின் பண்ணார்ல அந்த இதுல. அதுக்கு வந்து எல்லாருமே வந்திருப்பாங்க. அவங்க அதுக்கு சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நெறைய அந்த சீசன் 9ல இருக்க எல்லாருமே வந்திருப்பாங்க. அந்த ஷாப்ல வேலை செஞ்சிருப்பாங்க. இந்த முத்துக்குமார், ஜாக்லின் எல்லாருமே வந்திருப்பாங்க. அப்போ அந்த 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 சீசனே ஒரு மாரி ஒரு சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த கண்டஸ்டன்ட்ஸ்குள்ள ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆனா இந்த சீசன் 9ல ஃபுல்லாவே டாக்ஸிக் தான். அதுவும் இந்த கார் டாஸ்க்கு சாண்ட்ரா பண்ணுனதெல்லாம் உண்மையிலேயே அத பார்த்துட்டு தலைவலியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு எவிக்ஷன் குடுக்கணும், ரெட் கார்ட் குடுக்கணும் அப்படிங்கிற மாரி வந்தது மட்டும் கிடையாது. அப்ப அந்த காருக்குள்ள அந்த சாண்ட்ரா வெளியில போனதுக்கப்புறம் கண்டஸ்டன்ட்ஸ் ஒருத்தர் பிஹேவ் பண்றது, வேர்ட்ஸ் பேசுறது இதெல்லாம் உண்மையிலே டூ டாக்ஸிக்கா இருந்தது. ஆனா, அந்த மாரி ஒரு டாக்ஸிட்டி வந்து அந்த சீசன் 7ல வந்து கிடையாது. ஸோ வந்து அந்த 100 டேஸும் ஒருத்தர் வந்து அங்க சர்வே பண்றாங்க அப்படின்னாலே, அவங்க மென்டலி அஃபெக்ட் ஆயிடுவாங்க. அதுலேருந்து வெளியில வந்து, அப்புறம் அந்த இஷ்யூஸ வந்து ஹேண்டில் பண்ணிட்டு, தன்னுடைய நார்மல் லைஃப்குள்ள மறுபடியும் ரீஎன்ட்ரி குடுக்கறதெல்லாம் இட்ஸ் நாட்
ஈஸி அட் ஆல். அதை தான் வந்து நம்ம கம்ருதீன் வந்து கொஞ்சம் மென்டலி டிப்ரெஸ் ஆகியிருக்காரு. கொஞ்சம் அந்த டிப்ரெஷனுக்காக தான் அவங்க 2 பேரும் கொடைக்கானல் ட்ரிப் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. கண்டிப்பாக அது வந்து ரொம்ப ஒரு டிப்ரெஷனாக இருக்கும். ஏன்னா செலிப்ரிட்டிஸ்னாலே அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், இஷ்யூஸ் வந்து இருக்கிறது சகஜம்தான். ஆனால் இந்த பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு 100 டேஸ் ப்ளே பண்ணிட்டு வர்றது, அது நம்ம மென்டலாகவே நம்ம ஹெல்த்தை வந்து நம்ம மைண்டை வந்து ரொம்பவும் அது பாதிக்கும். கண்டிப்பாக அது எல்லாருக்குமே அது நடக்கும். ஆனால் விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் அது அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க உள்ள பண்ணின சம்பவம் அப்படி. அதுக்கப்புறமேல அதுக்காக சாண்ட்ரா போட்டு அந்த எஃபோர்ட்டு அந்த 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 விஷயத்தை பெருசு பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சாண்ட்ரா போட்ட எஃபோர்ட் அது அதை விட பெருசு. அப்படி எஃபோர்ட் போட்டதுனால தான் மேடம் வந்து அவங்கள எவிக்ட் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் எவ்வளோ ஓவர் டூ பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் சாண்ட்ரா காலில் வந்து நம்ம நம்ம கமருதீன் வந்து விழுவார்ல, அப்போ விழும்போது நம்ம சாண்ட்ரா வந்து ஒரு 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 ஆக்ட் பண்ணுவாங்கல்ல, அழுவாங்க. பக்கத்தில் நம்ம விக்ரமும் சுபிக்ஷாவும் இருப்பாங்க, அழுவாங்க. சுபிக்ஷாவே ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு அந்த விஷயம் மட்டும் வாட் எவர் அதுக்கு முன்னாடி நடந்தது இட்ஸ் ஓகே, பட் எனக்கு அந்த விஷயம் கொஞ்சம் ஓவர் டூவோ. ஏன்னா அவர் காலிலே விழுந்துட்டார். ஒரு பப்ளிக் ஷோவில் இத்தனை இத்தனை பேர் அவர் லைவாக பார்த்துட்ருக்காங்க. அந்த ஒரு பப்ளிக் ஷோன்னு கூட பார்க்காம அவர் வந்து நான் பண்ணினது தப்பு தான் சாண்ட்ரா, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எனக்கு ஒரு அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துட்டாங்க. ஆனால் அதை கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிக்காம சாண்ட்ரா அழுதது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டு வந்தப்போவே படுத்து தூங்க போகும்போதெல்லாம் நம்ம சபரிக்கிட்ட விக்ரம் கிட்டலாம் 18+ ஜோக்ஸ் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த விஜேஎஸ் முன்னாடி வந்து உட்காரும்போது அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கமருதீன், விஜய் பார்வதி அந்த பக்கம் இருக்காங்கன்னா, என்ன உங்கள் கூட ஒரு 2 அடி கேப் இருக்குமா? அப்போ உங்களுக்கு கமருதீனை பார்த்து வராத பயம், அவர் காலில் விழுந்தும்போது உங்களுக்கு எங்கேருந்து அந்த அவ்வளோ பயம் அழுக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியல நம்மளால். அதெல்லாம் கூட விட்டுறலாம். அதுக்கு வழியாக நம்ம பிரஜின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருல்ல, நான் வந்து உள்ள என்ன சாண்ட்ராவை யார் கிக் பண்ணி விட்டா அதுக்கு யார் காரணம், சாண்ட்ராவோட இப்போ இருக்கிற அந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். உள்ள அப்புறமேல அவங்க நார்மலாக இருக்காங்க, இட்ஸ் ஓகே, அவங்க கேமை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் தான் நான் வெளியில் வந்தேன். நான் வந்து அப்போ தான் வன்முறையவே கைவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் போட்டிருப்பாரு. அதுதான் உண்மையிலே செம காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறமேலு சாண்ட்ராவோட அந்த உண்மைத்தன்மை வெளியில் வந்துச்சு இல்லை, ஸ்கேம்ட்ரா இப்போ ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட அவர் சொல்லியிருப்பார், யாராவது ஸ்கேம்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணனாலும் பேசினாலும் கண்டிப்பாக அவங்கள வந்து நான் தரமான ஒரு பொங்கல் பரிசு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு காட்டிட்டு பேசியிருப்பார். அப்புறம் கமருதீனுக்கெல்லாம் வார்னிங்லாம் கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்மையிலேயே காண்டா அப்போ இருந்தது. இப்போ வந்து இப்போ நினச்சா எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க.